ஓம் கினீஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம். ரிஷபராசிக்கு தெய்வம் தந்த நாட்கள், அதாவது இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார். இந்த பிரபஞ்சத்தில் அந்த பூமி இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது. அதில் பூமியும் ஒரு கிரகம்தான். சரியா நேயர்களே? நம்ம கிரகம் தன்னையை சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது. இந்த பூமியில் வாழ்கின்ற உயிர் இனங்கள், குறிப்பாக மனித இனங்களுக்கு பிறப்பு முதல் இறுதி வரை சில காரியங்களை கடவுள் செய்கிறாரு. அவர் நேரடியாக செய்கிறதில்ல, கிரகங்கள் மூலிமா செய்கிறாரு. 9 கிரகங்களை நியமித்து அதன் மூலிமா செய்கிறாரு. பஞ்சபூதங்கள் அதுக்கு துணை பண்ணுது. ஒரு பூமியில் ஒரு உயிர் பிறந்து, ஒரு ஜீவராசி பிறந்து கடைசி வரைக்கும் அது வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்தையும் இந்த கிரகங்கள் கொடுக்குது. பஞ்சபூதங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது இயற்கையின் விதி. சரி நேயர்களே, இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் மனித உயிர்களுக்கு சில அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. சில பேருக்கு சில நாட்கள் அதிர்ஷ்ட நாட்களாக பார்க்கப்படுகிறது. மாதத்தில் 30 நாள் இருக்குது. 30 நாள் ஒரே மாதிரி இருக்கா சார்னா இல்லை. சில நாட்கள் நல்லா இருக்கும், நம்மளே ஃபீல் பண்ணுவோம். காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்போம். சில நாள் கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ அன்றைக்கி நம்ம ஜாதகத்தை, நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா அன்றைக்கி நமக்கு சரியில்லாமல் இருக்கும். சந்திரன் கொஞ்சம் கெட்டு போயிருப்பார், பாவ கிரகத்தில் இருந்திருப்பார், இல்லைனா ராசிக்கு அவர் மறைஞ்சிருப்பார். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ரிஷபராசியில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள், அதிர்ஷ்ட எண்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் ரொம்ப நாளைக்கு சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நாளைக்கு தான் சொல்கிறேன். மாதத்துக்கு 2 வீடியோ போடுறேன். அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு யோக நாட்கள், யோக நம்பரை நான் சொல்கிறேன். இது முழுக்க ஒரு வழிகாட்டுதல் பேரில் செய்கிறது. கோச்சாரத்தில் கிரக நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறோம். வேத ஜோதிடத்தையும் எண்கணிதத்தையும் இணைத்து இது நான் சொல்கிறேன் நான். சரியா நேயர்களே? இதை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை பண்ணலாம். ஆனால் தனிப்பட்ட மனிதனுக்கு ஜாதகத்தை பார்க்குறது சிறப்பு தான். இப்போ உங்களுக்கு லாங்காக இருக்கணும், எனக்கு இந்த 2026 எனக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய போக்கு எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம் என்னை எப்படி சார்ந்து இருக்கும், அதுக்கு நீங்கள் ஜோசியரை பார்க்கணும். நீங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ குரு தசை நடக்கும். குரு எப்படி இருக்கிறாரு, உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு, இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாரு, இதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். சரியா நேயர்களே? நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோக்குள்ளே வரேன். பொறுமையாக கேளுங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், ஹை பட்டனை சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த தகவல் இருந்தாலும் தரவுகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அதை போடுங்க. நான் பலதரப்பட்ட கண்டென்ட்டில் போடுறேன். ரிஷபராசிக்கு ராசி பலன்கள், கிரக நிலைகள், தசாபுத்தி பலன்கள், ஆன்மீக வழிபாடுகள், தாந்திரிக பரிகாரங்கள், இது போக சில அதிர்ஷ்ட அமைப்புகள் எல்லாத்தையும் சொல்கிறோம். சார் எங்களுக்கு ராகு திசைக்கு வீடியோ போடுங்க, குரு திசைக்கு வீடியோ போடுங்க, சனி மகா திசைக்கு வீடியோ போடுங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா போடுவேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் வீடியோவில் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் கன்சிடர் பண்ணி அது சார்பாக போடுவேன். சில பேருக்கு பரிகாரம் தேவைப்படுது. சார் எனக்கு ராகு திசையில் சந்திர புத்தி நடக்கு, நான் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க அந்த ராகு திசை சந்திர புத்தி முடிகிற வரைக்கும் என்னென்ன செய்யணும், எப்படி செஞ்சால் சந்தோஷமாக இருக்கலாம், பிரச்சனை தீரும், அதை சொல்லலாம். சார் நான் துலாலக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், குரு திசை சுக்கிர புத்தி சரியில்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் சொல்லுவேன். சரியா? அதை நீங்கள் தெளிவாக கேட்கணும் என்கிட்ட. சார் நான் ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், ஒரு உதாரணத்துக்கு துலாலக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், இப்போ குரு திசையில் சுக்கிர புத்தி நடக்கு, குரு திசையில் ராகு புத்தி நடக்கு, கொஞ்சம் சரியில்லை சார், கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அது ஒரு மனிதருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் பிரச்சனையாக இருக்கும். அது நம்ம இப்போ தெரிஞ்சிடலாம் நமக்கே. சில பேருக்கு உடல்நல பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு தொழிலில் பிரச்சனை, சில பேருக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை, சில பேர் குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்திலையும் சில உறவு முறையில் பிரச்சனை இருக்கும். என் பிள்ளை பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான் சார், என் மக வேலைக்கு போன பின்னாடியே பேச்சையே கேட்கலாம், அவள் சௌரியத்துக்கு இருக்கிறா, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு சொல்லலாம். ஸோ பிரச்சனையை நீங்கள் மையப்படுத்தி கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்டீங்கன்னா சொல்லுவேன். அதுக்கு சப்போர்ட்டிங்காக உங்கள் டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும், உங்களுடைய இதை கொடுக்கணும். சரியா? எனக்கு எந்த லக்கணம், இந்த தசாபுத்தி நடக்குது, இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குன்னு தெளிவாக சொல்லணும். நீங்கள் நிறைய பேர் இந்த பிறந்த தேதியில் அனுப்புகிறாங்க, அதுக்கு ஜாதகத்தை எடுக்கணும், அதுக்கு எனக்கு டைம் ஆகும். ஸோ நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே நேயர்களே? இப்போ கோச்சாரத்தில் கிரக நிலையெல்லாம் நல்லா தான் இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் வலுப்புறது, 11ஆம் இடம் சூப்பராக ஆகுது. 11ஆம் இடத்துல இருக்கிற 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல நிலைமைக்கு போகிறாரு. 9, 10ஆம் இடங்கள் நல்லா இருக்குது. 9ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், 10ஆம் இடத்துல ராகு, புதன், அடுத்து சுக்கிரன் போகிறாரு. ஸோ 9, 10 நல்லா இருக்கிறதுனால தர்ம கர்ம ஸ்தானங்கள் நல்லா இருக்கிறதுனால அடுத்து வருகின்ற நாட்கள் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. தர்மங்கிறது என்ன? கொடை, பிறருக்கு கொடுக்கறது,
தான தர்மம் பண்ணி சந்தோஷமாகிறது, நல்லா இருப்பீங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணுவீங்க, சிறப்பாக இருப்பீங்க. செய்கிற காரியங்கள் நல்லாயிருக்கும். ஒரே நேரத்தில் ராகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு, கர்மஸ்தானத்தில் இருக்கிற ராகு, குரு சுக்கிர புதன் தொடர்பு போகிறதுனால நல்லாயிருக்கும். சரியா? ரிஷபராசி நேர்கள் செய்கிற காரியங்கள் அனைத்துமே பிறருக்கு ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. பரவாயில்ல, நான் செய்கிறது எனக்கே பிடிக்குது, நான் எனக்கே பிடித்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல நிலப்பாட்டுக்கு வருவீங்க. நல்லா இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். சரியா நேர்களே? சேனலை தொடர்ந்து பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து தெய்வம் வந்து ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இந்த மாதத்தை பிரிச்சிருக்கு, இந்த மாதத்தில் எந்தெந்த நாளை யோக நாளாக காட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதுபோக இந்த அடுத்த வருகின்ற வீடியோவில் வந்து உங்கள் கர்ம பலனுக்கு உள்ள கடவுளை கும்பிடணும். ஏன்னா கர்ம பலன் ஒன்று இருக்குது. கர்மம் அது ஒரு தனி டாப்பிக்கு, பெரிய டாப்பிக்கு. அதை பற்றி நிறைய நேர்கள் கேட்டாங்க. சரியா நேர்களே? நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரிஷபராசி நேர்களுடைய கேரக்டர்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் கர்மம்னு ஒன்று இருக்குது. போன பிறவில் நீங்கள் யாராக பிறந்திருப்பீங்க, இந்த பிறவில் எதுக்காக பிறந்திருக்கிறீங்க, இது ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு தெரியணும். சில பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்கும். போன பிறவில் நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம், எந்த ராசியில் பிறந்தோம், இந்த பிறவில் நம்ம பிறப்பின் நோக்கம் என்ன, எதற்காக நம்ம பிறந்துட்டோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சரி, அதை ஃபுல்ஃபில் பண்ணலாம். அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா அடுத்த பிறவி நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்த வாசல் நல்ல வாசலாக திறக்கும். அடுத்த பிறவியில் சொர்க்க வாசல் திறக்கும், அதிர்ஷ்ட வாசல் திறக்கும். நிறைய பேர் இதை செய்கிறது கிடையாது. அப்படியே ஏனாதானா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு கர்மாவும் இருக்கும். ஒருத்தங்க நேர்த்தியாக வாழ்கிறதுக்கும் ஏனாதானா வாழ்கிறதுக்குமே அந்த கர்மா கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்கும். இவர் பிறப்பின் நோக்கத்தை இந்த பிறவியில் செய்வார், இல்லைன்னா செய்ய மாட்டார்னு சொல்லிடலாம். ஓகே நேர்களே, நம்ம ஸ்கிப்பாக வேண்டாம். இப்போ நேரடியாக நம்ம வந்து அதிர்ஷ்ட தினங்கள், அதிர்ஷ்ட நம்பர் 2 தான் ஒரு மனிதனுக்கு. தேதியும் நம்பரும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேதிங்கிறது என்ன? கிழமை ரொம்ப முக்கியம். கிழமை, நாள், நட்சத்திரம், திதி, கருணம், யோகம், இதுதான் பஞ்சாங்கம். தினமும் நீங்கள் பஞ்சாங்கத்தை சொல்லணுங்க. தினமும் நீங்கள் பஞ்சாங்கத்தை சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்றைக்குள்ளே கிழமையை சொல்லணும். இன்றைக்கி கிழமை என்ன கிழமை சார்? இன்றைக்கி கிழமை வந்து திங்கக்கிழமை. இன்றைக்கி நட்சத்திரம் என்ன? ஆயில்ய நட்சத்திரம். இன்றைக்கி என்ன திதி? பிரதம திதி. பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் பிரதம திதி. இன்றைக்கி கரணம் என்ன, யோகம் என்ன, இதெல்லாம் சொல்லணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் கிழமையை நட்சத்திரத்தை சொன்னால் கூட அன்றைக்கி ஒரு உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும். சரியா நேரில்? அன்றைக்கி உள்ள நட்சத்திரத்தினுடைய நாதனை வழிபாடு பண்ணணும். நீங்கள் காலண்டர் கிளிக்கிறீங்க பார்த்தீங்களா? காலண்டர் கிளிக்கும் போது அன்றைக்கி போட்டிருப்பாங்க இன்றைக்கி நட்சத்திரம் என்னன்னு போட்டிருப்பாங்க. இப்போ இன்றைக்கி நட்சத்திரத்தை காலையில் கிளிக்கிறீங்க, 2ஆம் தேதி கிளிக்கிறீங்க. 2ஆம் தேதி கிளிக்கும் போது என்ன போட்டிருக்குன்னா, இது ஒரு உதாரணங்க, முக்கியமானது இது. சரியா? தினமும் நீங்கள் இதை மட்டும் செய்யுங்களேன், ஓரளவு சக்ஸஸ் ஆவீங்க. இன்றைக்கி கிளிக்கும் போதே சொல்லுவாங்க இன்றைக்கி ஆயிலிய நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரம் வந்து மதியம் நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்குது. சரியா? 12:30 வரைக்கும் இருக்குது. இரவு நடுநிசி 12:30 வரைக்கும் இருக்குது. அப்படின்னா ஆயிலிய நட்சத்திரம்னா என்ன? ஆயிலிய நட்சத்திரம்னா புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவானை போற்றி பெருமாள் வழிபாடு செய்யணும். பெருமாளுக்கு ஒரு முக்கியத்துவம் பண்ணி பெருமாளுடைய அந்த சகஸ்ரநாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை. சரியா? திங்கக்கிழமை நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. தாய்மார்கள் என்ன செய்யலாம்? இன்றைக்கி ஒரு நல்லது நடக்கணும், நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், வேலை பார்க்குறதுல நல்லது நடக்கணும், இல்லைன்னா எனக்கு இன்றைக்கி ஒன்று எதிர்பார்த்துட்ருக்கேன், நல்லது நடக்கணும்னா இந்த கிழமையும் நட்சத்திரத்தை வச்சு ஒரு காரியம் பண்ணலாம். இன்றைக்கி திங்கக்கிழமை ஆயிலி நட்சத்திரம். காலையில் என்ன பண்ணலாம்னா, வீட்டு பக்கத்தில் பசுமாட்டுக்கு கொஞ்சம் பாசிப்பருப்பு சாதம் கொடுத்துடலாம். சரியா? ஒரு பாசிப்பருப்பு சாதம் கொடுக்கலாம். இன்னும் முடியலையா, ஒரு கடலை உருண்டை வாங்கி கொடுக்கலாம், ஒரு கடலை முட்டை வாங்கி கொடுக்கலாம், ஒரு ரொட்டி துண்டை கொடுக்கலாம், பிஸ்கட்டை கொடுக்கலாம். ஏதோ பசுமாட்டுக்கு ஒரு தீவனத்தை கொடுத்துருங்க. சரியா? இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து அந்த கிழமைக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் உள்ள கடவுளை வணங்கணும், அந்த தெய்வத்தை நினைக்கணும், அவங்களுக்கு ஒரு ப்ரே பண்ணணும். ஓகே நேர்களே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள் இங்கிலீஷ் டேட்டே சொல்கிறேன் நான். முதல் வந்து கிருத்திகை நட்சத்திரம், சூரிய பகவானுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. 9ல் சூரியன் இருக்கிறாரு. செவ்வாய் கூட சேர்ந்து சுக்கிரன் கூட சேர்ந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. குரு ஆதித்ய யோகம், சுக்கிர ஆதித்ய யோகத்தில் இருக்கிறாரு. ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 4 குடைவனும் 7, 12 குடைவனும் ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவு புகழ், அந்தஸ்து, பெருமை, ஒரு கெத்தாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து யோக நாட்கள், அதிர்ஷ்ட நாட்கள், தெய்வம் தந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 7ஆம் தேதி, பிப்ரவரி 10ஆம் தேதி, பிப்ரவரி, நான் ஆர்டர் படி சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் கலந்துருக்கு, அதை நான் எடுத்துடுறேன். முதல்ல இருந்து சொல்கிறேன். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 3, பிப்ரவரி 5, பிப்ரவரி 6, பிப்ரவரி 7, பிப்ரவரி 9, பிப்ரவரி 10, பிப்ரவரி 12
2 வாரத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் அடுத்து சொல்கிறேன். இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த நாள் அன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஈடுபடுற காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போ வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். அடுத்த 2 நட்சத்திரத்துக்கு சொல்லுவேங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. பொறுமை தான் இங்கே ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து வீடியோ முழுமையாக கேட்குறதே கிடையாது. உடனே ஃபோனை போட்டு கேட்டுறதாங்க. சார் நான் ரோஹிணி நட்சத்திரம், எனக்கு வந்து அதிர்ஷ்டமான நாள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வீடியோ முழுமையாக கேளுங்க. நான் முடிஞ்ச அளவு தெளிவாக சொல்லுவேன். எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் அடித்து எல்லா நேரமும் என்னால் சொல்ல முடியாது. நான் எல்லா நேரமும் அந்த டேட்டாவை கையில் வச்சுருக்க மாட்டேன். நான் வெளியே இருப்பேன், மற்ற வேலையில் இருப்பேன். இதெல்லாம் புள்ளி விவரங்கள். இதெல்லாம் வந்து அந்த நான் வந்து கோச்சாரத்தில் பஞ்சாங்கத்தை பார்த்து தான் எடுக்கிறேன். இது வந்து நட்சத்திரத்தின்படி கிரகத்தின்படி எடுக்கிறேன். சரியா? நியூமராலஜி படி எடுக்கலை. நியூமராலஜி படி சில இதை மேட்ச் பண்ணுவேன். எண்கணிதத்தை வந்து வேத ஜோதிடத்தில் மேட்ச் பண்ணுவேன், அவ்வளோதான். ஆனால் முழுக்க இது வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் எடுக்கிறேன். ஏன்னா வேத ஜோதிடம் தான் இறைவனால் அருளப்பட்டது. இறைவன் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்ததே வேத ஜோதிடம் தான். நம்ம தெய்வாம்சம் புரிந்த ஞானிகள், சித்தர்கள், தபசிகள் எல்லாமே வந்து இந்த வேத ஜோதிடத்தை இறைவன்கிட்ட வாங்கி மனித உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து முழுக்க வேத ஜோதிடம் சம்மந்தப்பட்டது தான். அதன்படி பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி மாதம் யோகமான நாட்கள் பிப்ரவரி 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி. அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி, பிப்ரவரி 3ஆம் தேதி, பிப்ரவரி 5ஆம் தேதி, பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 11ஆம் தேதி. சரியா நேரில் இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். இறைவன் தந்த நாட்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி, பிப்ரவரி 3ஆம் தேதி, பிப்ரவரி 5ஆம் தேதி, பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 11ஆம் தேதி. இதெல்லாம் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கணும். ஒரு சின்ன டைரியில் எழுதி வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இது மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க எழுதி வச்சுக்கலாம். இது ஒரு வழிகாட்டுதல் தான், ஒரு எஜுகேஷனில் தான். சரியா? உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபேவரட்டான டேஸை வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன், அவ்வளோதான். அடுத்து வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வந்து தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி, பிப்ரவரி 4ஆம் தேதி, பிப்ரவரி 7ஆம் தேதி, பிப்ரவரி 9ஆம் தேதி, பிப்ரவரி 10ஆம் தேதி, பிப்ரவரி 11ஆம் தேதி. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 2, பிப்ரவரி 4, பிப்ரவரி 7, பிப்ரவரி 9, பிப்ரவரி 10, பிப்ரவரி 11. ஓகே நேயர்களே, 2 வாரத்துக்குள்ளே தான் சொல்லியிருக்கிறேன். பிப்ரவரி 2 வாரத்துக்கு 2 வாரம் உள்ள நாட்களை சொல்லியிருக்கிறேன். பிப்ரவரி 15க்குள்ளே உள்ள யோக நாட்களை சொல்லியிருக்கிறேன், அதிர்ஷ்ட நாட்களை சொல்லியிருக்கிறேன். சரி சார், இதில் வந்து பண வரவு அதிகமாக உள்ள நாட்கள்னு ஒன்று இருக்குது. குரு பலம் உள்ள நாட்கள். குருனா என்ன? தனகாரகன். ஒரு மனிதனுக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுக்கறது வந்து குரு தான். குரு அணுக்கர் இருந்தால் தான் பொருளாதாரம் நல்லா இருக்கும். சரியா? அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நல்ல பலன்கள் இருக்கும். குரு வந்து பொதுவாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசியில் நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, அவர் ராசிக்கு வந்து 2, 5, 7, 9, 11 இருந்தாருன்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பணம் இருக்குங்க. பண பிரச்சனை இருக்காது. ஏதோ அப்படி இப்படி இருந்தாலுமே ரொட்டேஷன் பண்ணிடுவாங்க. சரியா? இப்போ ரிஷப ராசியில் நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி அந்த அமைப்பை கொடுப்பாரு. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ரிஷப ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. அருமையான அமைப்பு. ரிஷபராசி கும்ப லக்கணத்தில் பிறப்பது கொடுத்து வைக்க வேண்டும். இப்போ லக்கணத்துக்கு 5ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கிறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்குங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பணமும் வரும். இதுதான் ஜோதிடம். ஒரே வரையில் சொல்லிட்டு போயிடலாம். கும்பராசி கும்ப லக்கணம் ரிஷபராசி, குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு குரு திசை நல்லா இருக்கும். அதுவும் இப்போ குரு வக்கரமாக இருக்க 2ஆம் இடத்துல வருகிற மார்ச் 11ஆம் தேதிக்கு மேலே இருந்து சூப்பராக இருக்கும். மார்ச் 11லேருந்து ஜூன் 6 வரைக்கும் மிக சிறப்பாக இருக்கும். குரு கொட்டுன்னு கொட்டுவார் பணத்தை. பணம் நல்லபடியாக வரும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி அமைப்பில் நீங்கள் பிறக்கணும். சரியா? இப்படி பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மிகச்சிறப்பான யோக பலனை அந்த கிரகம் கொடுக்கும். அடுத்து ஒரு உதாரண சாதனம் சொல்கிறேன். ரிஷபராசி நீங்கள் வந்து ரிஷபராசி சிம்ம லக்கணம். இது ஒரு நல்ல அமைப்பு தான், ஒரு கேந்திரம். ரிஷபராசி சிம்ம லக்கணம். குரு வந்து கன்னியில் இருக்கிறார். அருமையான அமைப்பு. லக்கணத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம். இவங்களுக்கும் நல்ல பணம் வரும். ஸோ இதிலேருந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, குரு வந்து ராசி லக்கணத்துக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல இருக்கணும். சில பேர் ஜாதகத்தில் இது அமைப்பு வரும். அது குரு வந்து ராசிக்கும் லக்கணத்துக்கும் மறைய மாட்டார், நல்ல ஸ்தானத்தில் இருப்பார். 2ஆம் இடங்கிறது வந்து தனஸ்தானம், 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம், 7ஆம் இடங்கிறது வந்து இன்டிகிரேஷன், ஒருங்கிணைஞ்சு போகிற ஸ்தானம், 9ஆம் இடங்கிறது வந்து பாக்கியஸ்தானம், பெருசாக கொடுக்குறது. சரியா? அடுத்து 10ஆம் இடங்கிறது வந்து கர்மஸ்தானம், 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். இதில் குறிப்பாக 2, 5, 9, 11 இருந்தார் வச்சுக்கோங்களேன், குரு மிகச்சிறப்பாக இருக்கும். 2, 5, 9, 11 ராசிக்கும் லக்கணத்துக்கும் அந்த காம்பினேஷனில் வந்துட்டார் வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும்.
இன்னொரு உதாரணத்தை ஜாதகம் சொல்கிறேன். நீங்கள் ரிஷப ராசி, கும்ப லக்கணம், குரு வந்து மீனத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், அருமைங்க. இவங்க தாங்க பெரிய கோடீஸ்வரன், உண்மையிலே கோடீஸ்வரனாக இருப்பாங்க. குரு திசை நடக்கும்போது கொட்டுன்னு கொட்டும் இவங்களுக்கு பணம். ஆமாம் சார், நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரிஷபராசி கும்ப லக்கணம், எனக்கு வந்து குரு வந்து மீனத்தில் இருக்கிறாரு அப்படி சொல்கிறாங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சத்தியமாக இவங்களுக்கு நடக்கும். இதுதான் வேத ஜோதிடம். அதாவது ஜோதிடம் இன்னைக்கு பொய்த்து போகாது, ஜோதிடர்கள் தான் முன்னுக்கு பின் முரணா சொல்லுவாங்க. ஏன்னா குரு வந்து லக்கணத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு வந்து 11ஆம் இடம். நல்ல ஒரு மகாதன யோகத்தை கொடுப்பார். இவங்களுக்கு வந்து பண வரவு பெருசாக இருக்கும், பெனிஃபிட்டை காட்டிலும் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா மீனத்தில் ஆட்சி பெறுவார். கும்ப லக்கணம் 2ஆம் இடம் மீனத்தில் ஆட்சி பெறுவார், ராசிக்கு 11ஆம் இடத்தை இருப்பார், நல்ல பணங்களை கொடுப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா, அருமையான அமைப்பு. அதுமாரி லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். எதிர்பாராத விஷயம் கிடைக்கும். இவங்களுக்கு தான் வின்னிங் அதிகமாக இருக்குது, எதிர்பாராத பரிசு கிடைக்கும், எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். ஏன்னா லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். நல்ல அமைப்புங்க. இந்த அமைப்பு நல்ல காம்பினேஷன். 2, 5, 8, 11 அப்படியே அந்த காம்பினேஷன் உட்காரும், நல்லா இருக்கும். இதான் ஒரு உதாரண ஜாதகம். சரியா, நான் ஃப்ளோலேயே சொல்லிடுவேன், எதுவுமே ப்ரீப்ளாண்டாக பேச மாட்டேன். என்னுடைய வீடியோ கேட்குறவங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் வந்து பலதரப்பட்ட விஷயத்தை ஒரு வீடியோவில் சொல்லுவேன். சரியா, அது வந்து விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சாமானியப்பட்ட மக்களுக்கு தெரியாது. சரி நேர்களே, இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு வந்து இப்போ நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது கிருச்சிகை நட்சத்திரத்துக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி 16ஆம் தேதி பணம் பல வகையில் வருகின்ற நாட்களாக பார்க்கப்படுகிறது. அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி 17ஆம் தேதி பணம் பல வகையில் நாட்களாக பார்க்கப்படுகிறது. சித்திரை நட்சத்திரத்துக்கு 8ஆம் தேதி 18ஆம் தேதி பல வகையில் பணம் வரும். அது எப்படி வரும்னு சொல்ல முடியாது. உங்கள் உத்தியோகத்து மூலிமா கிடைக்கலாம், தொழில் மூலிமா கிடைக்கலாம், வியாபாரத்தில் கிடைக்கலாம், வேறு வகையிலும் கிடைக்கலாம். சரியா, ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கணும். ஆல்ரெடி அது கமிட் ஆகி அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், அது மூலிமா நடக்கும். சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் 8ஆம் இடம் வலுத்து 8 கூடையவன் சம்மந்தப்பட்டதான் வச்சுக்கோங்களேன், திடீர்னு கிடைக்கும். சரி, எதிர்பாராமல் கிடைக்கும். பட் நீங்கள் அந்த ப்ராசஸில் இருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி தான் கிடைக்குன்னு சொல்ல முடியாது, டக்குன்னு அடிச்சிடும். அது மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட்டர் மேபி அது பணமாக கிடைக்கலாம், பொருளாக கிடைக்கலாம், இடமாக கிடைக்கலாம், மனையாக கிடைக்கலாம், பிறரோட சொத்தாக கிடைக்கலாம், ஏதோ ஒரு அசட்டு சேரும். சரியா, அது அசையும் சொத்தோ அசையாத சொத்தோ ஓரளவு அது வந்து மணி வேல்யூ உள்ள பொருளாக இருக்கும். சரியா, அதோடைய மதிப்பீடு அதிகமாக இருக்கும். நகை கடையில் போய் நகை கூட வாங்கலாம். சரியா, இப்படிலாம் அமையும். சரி நேயர்களே, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு பலம் உள்ள நாட்களை சொல்லிட்டேன், 3 நட்சத்திரத்துக்குமே சொல்லிட்டேன். அது மறுபடியும் சொல்கிறேன். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 6, பிப்ரவரி 16, ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 7, பிப்ரவரி 17, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 8, பிப்ரவரி 18. அடுத்து வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து நான் வந்து அதிர்ஷ்ட எண்ணை சொல்கிறேன். நான் அதிர்ஷ்ட எண் இந்த அடுத்து வருகின்ற 2 வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரகத்தை சொல்லிடுறேன். அந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுங்கள். தொடர்ந்து வழிபாடு பண்ணிங்கன்னா அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படி பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து 5ஆம் நம்பர் புதனுடைய ஆதிக்கம் வருது. புதனை நீங்கள் நல்லா கும்பிடணும். அடுத்து வருகின்ற ஒரு 15 நாளைக்கு புதனை கும்பிடணும். புதன்னா பெருமாள் நாமத்தை சொல்லணும். தினமும் பெருமாள் நாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 5ஆம் நம்பர் வந்து நல்லா வேலை செய்யும். 5ஆம் நம்பர்னா கூட்டுத்தொகை 5, அது வந்து 14ஆக இருக்கலாம், 41ஆக இருக்கலாம், 23ஆக இருக்கலாம். சரியா, இப்படி 32ஆக இருக்கலாம், இல்லைன்னா 5ஆம் நம்பராக இருக்கலாம். ஸோ அதோட கூட்டுத்தொகை கடைசி எண் வந்து 5ஆக இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவோம்னா உயிர் எண், உயிர்மெய் எண், மெய்யெண். இது வந்து என்னென்னா உயிர் மெய் எண் எவ்வளோ வந்தாலுமே அது கூட்டுத்தொகை 5ன்னு வரணும். கடைசியில் அது கூட்டுத்தொகை 5, 23, 2 + 3 5, 14, 1 + 4 5 இப்படி முடியணும். இது கொஞ்சம் எண்கணிதம் சார்ந்து வரும். பட் இருந்தாலும் வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் புதன் இப்போதைக்கு நல்ல நிலைமையாக இருக்கிறதுனால ராசிக்கு 2, 5 தனமும் இருக்கும், அதிர்ஷ்டமும் வரும். ஸோ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு 5ஆம் நம்பரை நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்து 7ஆம் நம்பர். சரியா, 7ஆம் நம்பர் கேதுவின் அதிகமாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் நம்பர் வந்து எப்படி சார் அப்படின்னா வெறும் 7ன்னு எடுத்துக்கலாம், 16 எடுத்துக்கலாம், 61 எடுத்துக்கலாம், அதுபோக 34ன்னு எடுத்துக்கலாம், 43ன்னு எடுத்துக்கலாம். சரியா, 25ன்னு எடுத்துக்கலாம், 52ன்னு எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து கூட்டுத்தொகை வந்து கடைசியில் 7ன்னு முடியும். அது வந்து கேதுவின் ஆதிக்கமுள்ள நம்பராக பார்க்கப்படுகிறது. அடுத்து வருகின்ற 15 நாளைக்கு அடுத்து வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வந்து 2ஆம் நம்பர். சரியா, 2, 11ன்னு எடுத்துக்கலாம், 20ன்னு எடுத்துக்கலாம். சரியா, 2ன்னு எடுத்துக்கலாம். இது நம்பர் இந்த சாத்தியப்படும். 2ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு சாத்தியப்படும். 200ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா சைபருக்கு வந்து வேல்யூ கிடையாது. ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 2ஆம் நம்பர் வந்து இறைவனால் அருளப்பட்ட லக்கி நம்பராக பார்க்கப்படுகிறது. ஸோ 3 நட்சத்திரத்துக்குமே தெய்வம் தந்த லக்கி நம்பர் அப்படி பார்த்தோம்னா
கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து 5ஆம் நம்பர், ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து 7ஆம் நம்பர், மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வந்து 2ஆம் நம்பர். இது வந்து வேத ஜோதிடத்தின்படி ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறோம். இது கரெக்டாக 100% கரெக்டாக இருக்குமா சார்னா சொல்ல முடியாது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஜாதக லக்கண தசா புத்தி அந்தரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு தசை நடக்கும். நீங்கள் ரிஷப ராசியில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, சரியா? கும்ப லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு குரு தசை நடக்கும். குரு தசையில் என்ன தசா புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கும்ப லக்கணம், ரிஷபராசி, குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார், நல்ல அமைப்பு தான். இப்போ குரு திசையில் உங்களுக்கு வந்து புதன் புத்தி நடக்க வச்சுக்கோங்களேன், நல்ல அமைப்பு தான். ராசிக்கும் லக்கணத்துக்கும் யோகாதிபதி புத்தி நடக்கும். புதன் புத்தினா என்ன? குரு ப்ளஸ் புதன். குரு வந்து குருக்கும் புதனும் அது என்ன அந்தரம் நடக்கும், அந்த இதை காம்பினேஷன் பண்ணி அதை நம்ம சூஸ் பண்ணணும், சரியா நேரில்? ஸோ அது வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் ஓரளவு கிளாரிட்டியாக சொல்ல முடியும். இது வந்து ஒரு வழிகாட்டுதலை சொல்கிறது தான், கோச்சாரத்தை வச்சு உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டாக சொல்கிறது தான், சரியா? ஒரு ஓரலாக ஜென்ரலாக சொல்கிறது தான் வழியாக. இதுதான் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் முழுமையாக எடுத்துக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து கேட்டுக்கணும், சார் எனக்கு என்ன தசா புத்தி நடக்கு, அந்த தசாநாதர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இருந்தாலும் கோச்சாரத்தில் வந்து பொதுவாக தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. கோடிக்கணக்கான பேருக்குமே வந்து ஒரே ராசி எண் வருமா அப்படின்னு சொல்கிறது வந்து சாத்தியப்படாது. ஆனால் ஒரே அதிர்ஷ்ட நாள் சொல்லலாம். அதிர்ஷ்ட நாள் அன்றைக்கி ஏதோ சாதகமாக ஒரு சில சம்பவங்கள் நடக்கும், சரியா நேர்களே? ஸோ இதில் நிறைய இருக்குது, இதில் நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா ஒரு வழிகாட்டுதல், ஒரு எஜுகேஷனல். உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன், இதன் அடிப்படையில் இதை நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? இப்போ புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு வந்து அவர் 10ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் குரு பார்வையில் ராகுவோட சேர்ந்து சுக்கிரன் இந்த அமைப்பில் அடுத்த வருகிற நாட்களில் ஓரளவு இயல்பு நிலையில் இருக்கிறாரு. அதனால் அந்த புதனை நான் எடுத்துக்கலான்னு சொல்கிறேன் நான். இதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், முதலுக்கும் மோசம் இல்லை. அப்படித்தான் இது வந்து நிர்ணயிக்கப்படுகிறது, சரியா? இந்த பலன்கள் வந்து எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுதுன்னா ஒரு தற்காலிக விதிமுறையின்படி நிரூபிக்கப்படுகிறது. ஏன்னா கோச்சாரங்கிறதே வந்து தற்காலிகம்தான். இன்றைக்கி சந்திரன் ஆயிலத்தில் இருப்பார், நாளைக்கு வந்து மகத்துக்கு போயிடுவார், நாளை மறுநாள் பூரத்துக்கு போயிடுவார். ஸோ சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். புதனும் அப்படித்தான். கும்பத்தில் வந்து வந்து அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அப்படி மாறிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய பலன்கள் கூட குறைய இருந்துக்கிட்டே இருக்கும், சரியா நேர்களே? ஸோ பட் இது வந்து ஓரளவு ரிலேட்டடாக இருக்கும், அவ்வளோதான், சரியா? ஓரளவு சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. தெய்வம் தந்த கிழமைகளும் நாட்களையும் சொல்லியிருக்கிறேன். தெய்வம் தந்த லக்கி டேஸ் அண்டு தெய்வம் தந்த லக்கி நம்பர்ஸ். இதன் அடிப்படையில் நீங்கள் சில காரியங்களை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன், ஒரு கார் வாங்க போகிறேன்னா இதுக்கு ரிலேட்டடாக வாங்கிக்கலாம், சரியா? அந்த நம்பரை உங்களுக்கு ஃபென்ஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ரொம்ப சுத்தமாக தெரியணும்னா நல்ல ஜோசியர்கிட்ட காட்டுங்க. நான் ஒரு கார் வாங்க போகிறேன் சார், இந்த நேரம் வந்து எனக்கு எந்த நண்பர் நல்லாயிருக்கும், எனக்கு என்ன தசா புத்தி நடக்கு, அந்தரம் நடக்கு, இப்போ எனக்கு வந்து குரு திசை நடக்கு, இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு நடக்கும், எந்த நம்பரை வாங்கலாம், குரு எந்த இடத்துல இருக்கிறாரு, யார் கூட தொடர்பில் இருக்கிறாரு, எந்த நம்பரை வாங்கினா வண்டி ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கும், பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்னா ஒரு ஜோசியர்கிட்ட தான் கேட்கணும். புது வழியிலலாம் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது, சரியா நேர்களே? இது வந்து ஒரு கைட்லைன்ஸ் தான். கைட்லைன்ஸ்னால் என்ன? உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், அவ்வளோதான். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசினியர்களுக்கு 3 நட்சத்திரம் ரோகிணி, கிருத்திகை, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் அழகளை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.